அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட நேம் வந்துட்டு பிபிஏ கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஓனர் பிலால் ஹுசேன், கிழக்கு மாவட்ட துணை திமுக செயலாளர் அவரு. அவருடைய மனைவி ஜெய்னப் பர்வீன் அப்படின்றவங்க பேர்ல தான் இந்த ஒப்பந்தத்தை அவங்க எடுத்திருக்காங்க. அடுத்த மாதம் 15ஆம் தேதியோட இந்த ஒப்பந்தம் நிறைவாகுது. இப்போ இருக்கும் டைமிங்லயே நாங்க இது முடிய போகுது அப்படின்றதுக்காக சில ஆவணங்கள் எங்க கையில கிடைச்சிச்சு. நாங்க வந்துட்டு எம்டி ஸ்டாம்ப்ல வெத்து பேப்பர்ல தான் கையெழுத்து போட்டு சம்பளத்தை 7,300 ரூபாய் கையில வாங்குறோம். எங்களுக்கு சில ஆவணங்கள் கிடைச்சிச்சு. அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துல போன மாசம் 16ஆம் தேதி போஸ்ட் மூலயமா நாங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோம். இன்ன வரைக்குமே அதுக்கான எந்த ஒரு விசாரணையும் எங்கள்கிட்ட யாரும் வந்து கேட்கல. அதுக்கு பதிலாக நாங்க யாருடைய பேர்ல கொடுத்தோமோ அவங்க கையில நாங்க கொடுத்த மனு, அதை வச்சுட்டு அவங்க என்ன சொல்லி எங்கள்கிட்ட எழுதி கேட்குறாங்கன்னா, நாங்கள் சரியான முறையில் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்க. ஸ்கைடெக் கம்ப்யூட்டர் ஓனர் பாபு, அவருக்கும் இந்த நிறுவனத்துக்கும் என்ன சம்மந்தம்லாம் எனக்கு தெரியல. அவரு எனக்கு சில வார்த்தைகள் ஆடியோ மூலமா பேசினாரு. உங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க, அரசாங்கத்தை எதிர்த்து வாழ முடியுமா, அரசியல்வாதிகளை எதிர்த்து நீங்க வாழ்ந்துட முடியுமா, பிள்ளைங்க பத்திரம் இல்லையா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எந்த காலேஜ் படிக்கிறாங்க, இந்த மாதிரியான மிரட்டல்லாம் அவர் வந்துட்டு பாபு அப்படின்றவர் எங்களுக்கு கொடுக்குறாரு. கடந்த ஆட்சியில் கொண்டு போங்க, ஏன்னா நிறைய இடத்துல ஊழல் இது மாதிரியே எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு மாநகராட்சிக்குள்ளேயுமே இது மாதிரி நிறைய டிஎன்கே சார்ந்தவங்களுக்கு தான் இந்த ஒப்பந்தங்கள்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறோம். இது மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 7,300 ரூபாய்க்கு நாங்கள் வந்துட்டு வேலைக்கு வரோம்னா அப்போ பொருளாதாரத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு பின்தங்கி இருப்போம். எங்களுடைய சம்பளத்துல பாதியை உள்ள இருக்க அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதனால சிஎம் சார் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கணும். எங்களை மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்கள் எங்களுடைய கஷ்டங்களை எல்லாத்தையுமே அவங்க நேரடியா விசாரிச்சு எங்களுடைய ஊழியத்தை, எங்களுடைய வேலையை வந்துட்டு நிரந்தரமா பண்ணி தரணுன்றது எங்களுடைய கோரிக்கை. பிலால் ஹுசேன் சொன்னீங்கல்ல, அந்த பிலால் ஹுசேன் வந்து இப்போ வந்து மாநகராட்சியில கவுன்சிலரா ஏதாவது? ஆமா, 39வது மாமன்ற உறுப்பினரா அவர் இருக்காரு. இது சம்பந்தமா போன மாமன்ற கூட்டத்திலையும் கூட திரு இந்திராணி மேம் வந்துட்டு 3வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அவங்க பகிரங்கமா வந்துட்டு நாங்க கொடுத்த பெட்டிஷன் மூலமா சில பேச்சுவார்த்தைகளை நடத்தினாங்க. எந்த ஊடகமும் அதை வெளியிடல இது வரைக்குமே. ஏன்னு தெரியல. விஷயம் என்னன்னா, எங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு அரசியல் அழுத்தங்களால வருது. அவங்களுடைய மெயின் மோட்டோவே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு அனிமேட்டர் வெளியே வந்தது, எல்லா ஆவணங்களும் வெளியே வந்துருச்சு. இந்த 5 ஆண்டு காலத்தில் ₹1 பணம் கூட வந்துட்டு இது 24 பேருக்கும் இந்த ஸ்கீம் எம்ப்ளாய்க்குமே வந்துட்டு வங்கி கணக்கில் செலுத்தப்படலை. இது திட்டமிட்டு இந்த இவ்வளோ பெரிய ஸ்கேமர்ஸ் வந்து எந்த தைரியத்தில் இதை பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்களுடைய இன்னைக்கு உணவுக்கான வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது. இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டு இவங்க வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால இந்த உள்ளாட்சி என்பது திமுக அரசாங்கத்துடைய கையில் இன்னமும் இருக்குது. அவங்க இதை கேட்க போனாலே வந்துட்டு சம்பந்தமே இல்லாமல் அரசாங்கம் மாறினதுன்னு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சு தற்போது அமைந்திருக்க அரசுக்கு ஒரு மிகப்பெரிய இழிவு பெயரை ஏற்படுத்துவதற்கான முற்போக்கில் தான் ஈடுபடுறாங்களே தவிர்த்து அவங்க செஞ்ச தவறை உணரக்கூடிய சூழ்நிலை அவங்க இல்லை. அதனால மாவட்ட ஆட்சியருடைய முன்னிலையில் இந்த புகாரை நாங்கள் முன்வைக்க வந்திருக்கிறோம். இல்லை சார், இப்போ அவங்க மிரட்டிட்டு இருக்காங்கல்ல, ஆமாங்க சார், அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ரெக்கார்டிங் எதுவும் இருக்குது? ஒரு ஆடியோ ரெக்கார்டர் மட்டும் எங்கள்கிட்ட இருக்கு, கொடுக்கலான்னு தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்குது எல்லாமே. ஓகே.